வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதிய ஐடி மற்றும் தொழில் நிறுவனங்கள் கட்டுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் லண்டன் ஆர்க்டெக் நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரியில் புதிய ஐடி மற்றும் தொழில் நிறுவனங்கள் கட்டுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் உடன் இருந்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நன்கொடை வழங்கிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகீர், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பில் போதை பழக்கத்தை எதிர்த்து நடைபெற்ற மராத்தான் போட்டிக்கு மார்டின் குழுமம் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பில் போதை பழக்கத்தை எதிர்த்து 5 கிலோமீட்டர் ரன் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற மராத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் ராஜவேலு, டிஐஜி சத்யசுந்தரம், தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு IPS ஆகியோர் தீபமேற்றி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி போட்டியினை தொடங்கி வைத்தனர். இந்த ஓட்டம் காந்தி சிலையிலிருந்து தொடங்கி அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம் வழியாக மீண்டும் காந்தி சிலையில் முடிவடைந்தது. இந்த போட்டியில் சிறப்பு குழந்தைகள், ஊனமுற்றோர், திருநங்கைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவருக்கு தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு IPS மற்றும் சத்யசுந்தரம், புதுவை டிஐஜி ஆகியோர் பரிசுகளையும் சான்றிதழ் கோப்பைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மார்டின் குழுமம் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நிர்வாகிகள் மகளிர் போட்டியில் கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வென்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவாநகர் பகுதியில் வீசும் கடுமையான துர்நாற்றத்தை போக்க வழிவகை செய்த ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவாநகர் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்காலிலிருந்து வீசும் கடுமையான துர்நாற்றம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இப்பிரச்சினை குறித்து அப்பகுதி பொதுமக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் நேரில் சென்று புகார் மனு அளித்து இதற்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் துரிதமாக செயல்பட்டு ஜீவன் நகர், பெரிய வாய்க்கால் பகுதிகள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் மற்றும் துர்நாற்றத்தை போக்கும் நவீன நுண்ணுயிர் பாக்டீரியா எந்திரம் அமைக்கும் திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். இதன் மூலமாக கழிவு நீரில் உள்ள கரிம கழிவுகளை இயற்கை வழியில் சிதைத்து துர்நாற்றத்தை விரைவாக கட்டுப்படுத்தும் கொசுக்கள் மற்றும் நோய் கிருமிகள் உற்பத்தியாவதை தடுத்து பொதுமக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும். ரசாயனங்கள் ஏதுமின்றி சூழலுக்கு உகந்த இயற்கை நுண்ணுயிர்கள் மூலமாக கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும். பொதுமக்களின் நலன் கருதி புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய தொழில்நுட்ப எந்திரத்தை அமைத்து தந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஜீவா நகர் பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவிற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், CSR மேலாளர் திவாகரன் மற்றும் நிர்வாகிகள் முனைவர் முத்துவிற்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது சமூக மற்றும் தமிழ் மொழி வளர்ச்சி பணிகளை பாராட்டி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்.
லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் ரெட்டியார்பாளையம் மோரிசான் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மோரிசான் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 90ஆம் ஆண்டு ஆடி மாத மகா உற்சவ விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் தொழிற்சங்க செயலாளர் திரு திசோல் அவர்கள் தனது சொந்த செலவில் நன்கொடையினை கோவிலுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் மற்றும் பிரகாஷ், பரசுராமன், ஸ்டாலின் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆடி மாத கோவில் திருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சாமிப்பிள்ளை தோட்டம் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி பூரணி கலந்து கொண்டு மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வீடுகளை போகியத்திற்கு விட்டு மோசடி செய்த நபரை தண்டிக்க உதவிய லட்சிய ஜனநாயக கட்சியினரை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டத்தில் வீடுகளை போகியத்திற்கு விட்டு மோசடி செய்தவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வழக்கறிஞர்கள் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையிலும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் அவர்கள் வழக்கு தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்து அவரை பிணையில் வராத வகையில் மனு தாக்கல் செய்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் 2001-2006 கல்வியாண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவர்களுக்கு புத்தக சுமையை குறைக்கும் வகையில் பாட புத்தகங்கள் தயாரிக்கப்படும் என்று புதுச்சேரியில் தமிழக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். புதுச்சேரி கொம்பாகத்தில் உள்ள அம்லோர்பொம் லூர்து அகாடமி பள்ளிகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீட் ஜேஇஇ தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி கலையரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், விஞ்ஞானி மயில்ஸ்வாமி அண்ணாதுரை தலைமையில் பாட புத்தகங்கள் மாற்றியமைக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கணித பாடம் கூட கதையின் மூலமாக இருக்கும் வகையில் பாட புத்தகங்கள் வடிவமைக்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மட்டுமின்றி இயற்கை நுண்ணறிவையும் மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் புதிய பாடநூல்கள் இருக்கும். வெகு விரைவில் தமிழ்நாட்டின் மொத்த கல்வி திட்டமும் குழந்தை மையமாக கல்வியாக மாறப்போகிறது. புதிய காலம் பிறக்கப் போகிறது என்றார். முன்னதாக பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை தமிழக அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், அம்லோர்பொம் பள்ளி குழு தாளாளர் லூர்துஸ்வாமி, பத்திரிகை நிர்வாகி வெங்கட்ராமன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றது. புதுச்சேரியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடந்த இரத்த தான முகாமில் 30க்கும் மேற்பட்டோர் குருதி கொடை வழங்கினர். 80வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் கரியமாணிக்கம் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தினர். கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக் தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் ரசூல், மாவட்ட மருத்துவரணி செயலாளர் அகமது ஹுசேன், கிளை நிர்வாகிகள் சர்பீர் கான் மற்றும் இப்ராஹிம் கான் ஆகியோர் பொதுமக்களிடம் இரத்த தானத்தின் அவசியம் மற்றும் அதன் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த முகாமில் 30க்கும் மேற்பட்டோர் தங்களது இரத்தத்தை தானமாக வழங்கினர். இரத்த தானம் செய்த அனைவருக்கும் திருக்குரான் தமிழாக்கம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் பங்கேற்ற பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர் மற்றும் ஜூஸ் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன.
முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் மற்றும் இரத்த தானம் செய்தவர்களுக்கு ஜிப்மர் அரசு மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் நடந்த மக்கள் மன்றத்தில் 29 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதன்படி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். தவளக்குப்பம் ஸ்டேஷனில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி ஜிந்தா கோதனராமன், சைபர் கிரைமில் சீனியர் எஸ்பி ராகவ், போக்குவரத்து வடக்கு பிரிவில் சீனியர் எஸ்பி திவ்யா, ரச்சனா சிங், பக்தவக்ஷலம், காரைக்காலில் சீனியர் எஸ்பி வினய்குமார் கட்ச், கோட்டுச்சேரிகள் எஸ்பி சுபம் சுந்தர் கோஷ் மற்றும் திருமலைராயன்பட்டினம் ஸ்டேஷனில் எஸ்பி மர்தினி, சோலை நகர் ஸ்டேஷனில் எஸ்பி ஸ்ருதி யார்கட்டி, காட்டேரிக்குப்பம் எஸ்பி சுப்பிரமணியன், ஏனாம் எஸ்பி வரதராஜன், மாகி எஸ்பி தனசேகரன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 65 புகார்கள் பெறப்பட்டு 29 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. கார்கில் வெற்றி தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் உட்பட பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடந்த 1999 பாகிஸ்தானோடு நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை 26 கொண்டாடப்பட்டு வருகிறது. கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் வகையில் உயிரோடு இருக்கும் கார்கில் போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 27வது ஆண்டாக கார்கில் வெற்றி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் கார்கில் வெற்றி தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சிவக்கொழுந்து, ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தலைமை செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், முப்படை தளபதிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார்கள். அருள்மிகு ஸ்ரீ தீப்பாய்ஞ்சம்மன் ஆலய ஆடி மாத உற்சவ விழாவையொட்டி நடந்த வீதி உலாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் ஏரிக்கரை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ தீப்பாய்ஞ்சம்மன் ஆலய ஆடி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மகா கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேகம், கரகம், வீதி உலா, பால்குடம், தீச்சட்டி வழிபாடு, அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வான வேடிக்கையுடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். காரைக்காலில் பொதுமக்கள் புகார்களுக்கு ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்எஸ்பி வினய்குமார் உறுதியளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனைத்து காவல் நிலையங்களிலும் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் தங்கள் குறைகள் மற்றும் புகார்களை நேரடியாக தெரிவித்து தீர்வு பெறலாம் என்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெட்ஜெட் தெரிவித்தார். கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து மோசடி, குடும்ப தகராறு, தெருநாய் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் பெறப்பட்டன. இப்புகார்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பி வைத்து ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் திருநள்ளாற்றில் நடைபெறவுள்ள தருமை ஆதீனம் விழாவிற்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி இந்து முன்னணி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதியில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமத்திற்கு ரூபாய் 28,94,000 திட்ட மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம், கழிவுநீர் வடிகால் அமைத்தல், புதுக்கோவில் குளம் மேம்படுத்தும் பணி ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளைநிலை பொறியாளர் சேகர் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
கடலில் குடிபோதையில் குளித்தபோது அலையில் சிக்கிய சென்னை ஆசாமி மற்றும் தற்கொலைக்கு முயன்ற மூதாட்டி மீட்கப்பட்டனர். சென்னையை சார்ந்தவர் ஸ்டீபன், வயது 32. இவர் தனது நண்பரோடு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்திருந்தார். நேற்று மாலை தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதிக்கு சென்ற ஸ்டீபன் அதிக குடிபோதையில் பாதுகாப்பு எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்கி குளித்துள்ளார். அப்போது ராட்சஸ் அலையில் சிக்கிய ஸ்டீபன் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டனர். இதனையடுத்து அங்கிருந்த லைஃப் கார்டு ரமேஷ் சுந்தர் ஆகியோர் கடலில் இறங்கி ஸ்டீபனை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நண்பருடன் மீண்டும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதேபோல நாமக்கல்லை சார்ந்த 63 வயது மூதாட்டி நேற்று புதுச்சேரியில் நடந்த உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். அங்கு உறவினர்களிடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக மனமுடைந்த அவர் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து மாலை 6 மணிக்கு சீக்லஸ் ஹோட்டல் பின்புறம் உள்ள கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த லைஃப் கார்டு முத்துக்குமார் மற்றும் கடலோர காவல் படையினர் மூதாட்டியை மீட்டனர். அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்து அறிவுரை கூறி அவரை அனுப்பி வைத்தனர். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் சுதேசி மில் அருகே சனிக்கிழமை மாலை நடைபெற்ற நிகழ்ச்சிகள் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கும் டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறையின் அடக்குமுறையை ஆளான மாணவர்களுக்கும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதையொட்டி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கு அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி தலைமை தாங்கினார். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற தலைவர் முருகன் நோக்க உரையாற்றினார். மாணவர் பெருமன்ற பொருளாளர் ஆகாஷ் நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர் பெருமன்றம் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தை சார்ந்த பலரும் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அணுகாட்டனில் பெயர் பலகையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு திறந்து வைத்து பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அணுகாட்டன் பகுதிகள் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அணுகாட்டன் பகுதியில் நிலவி வரும் சுத்தமான குடிநீர், கழிவுநீர் வடிகால் வசதி, சாலை மேம்பாடு, குறைந்த மின்னழுத்த பிரச்சினை, தெருவிளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொதுமக்கள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் படிப்படியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து அணுகாட்டன் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் செந்தில்குமார், துணைத் தலைவர் முருகன், செயலாளர் ஹரி, பொருளாளர் முகமது காசிம், செயற்குழு உறுப்பினர்கள் குமார், வில்லியம்ஸ், முத்துராமன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அணுகாட்டன் மற்றும் பச்சைவாழியம்மன் நகர் பகுதிகளை சார்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.48 லட்சம் இழந்திருக்கிறார்கள். மூலகுளத்தை சார்ந்தவர் குறைந்த விலையில் டிஜிட்டல் நாணயம் வாங்குவது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது இது தொடர்பான விளம்பரத்தில் இருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் 1000 டிஜிட்டல் நாணயங்களை அனுப்புவதற்கு முன்பணமாக ரூபாய் 94,000 செலுத்தும்படி தெரிவித்தார். இதை நம்பி பணம் செலுத்திய நிலையில் டிஜிட்டல் நாணயம் எதுவும் அவருக்கு வரவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல முதலையர்பேட்டையை சார்ந்தவர் 4,999, பாகூரை சார்ந்த பெண் 12,000, கரியமாணிக்கத்தை சார்ந்தவர் 38,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,48,999 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.